நமது திருவண்ணாமலையில் அடி அண்ணாமலையில் கிரிவல பாதையில் அமைந்துள்ள பிரபஞ்ச ஐஸ்வர்ய வாராகி அம்மையார் அவர்களுடைய இந்த பஞ்சமி திதி நாளில் இங்கே தவஞான பீடத்தின் சார்பாக அம்மையார் அவர்களுக்கு அலங்காரம் பூஜை, மேலும் மிக சிறப்பு வாய்ந்த பஞ்சமி பூஜை நடத்தப்பட்டு இங்கே அழகாக காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த பூஜையை செய்த இந்த குடும்பத்தார் முருகன் ஐயா அவர்கள் திருவண்ணாமலையின் சிவனுக்கு அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த குடும்பம் நம்முடைய பஞ்சமி திதி நாளில் வராகி அம்மைக்கு தொண்டு செய்யும் விதமாக இங்கே குடும்பத்தோடு வந்து அவர்களுக்கு அன்னதானமும் பூஜையும் செய்து மனநிறைவாக காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் உடல் பலம் நலம் பெற்று நலமாக வாழ வேண்டும் என தவஞான பீடத்தின் சார்பாக அண்ணாமலையாரையும் வராகியையும் வேண்டிக் கொள்கின்றோம். மேலும் இந்த நாளில் நம்முடைய வராகி அம்மை பூஜை செய்து அவர்களுக்கு கேசரி பிரசாதம் மற்றும் வடை சிறப்பாக இங்கே பூஜையிலே வைத்து அந்த பிரசாதத்தை இப்பொழுது நம்முடைய நவஞான பீடத்தின் பிள்ளைகள், மாலை நேர பள்ளியினுடைய பிள்ளைகளும் பெரியவர்களும் அந்த பிரசாதத்தை பெறுவதற்காக இங்கே அமர்ந்துள்ளார்கள். அம்மையின் அருளையும் அவர்கள் பெற்று நிறைவாக அமர்ந்துள்ளார்கள். இப்பொழுது இந்த பிரசாதம் வழங்குபவருடைய கதாநாயகனாக இருக்கும் நம்முடைய பிரபஞ்ச கிருஷ்ணா கௌரவ தலைவர் ஐயா அவர்களுடைய ரம்யா என்ற மகள், அவளுடைய மகனுக்காக நல்ல மதிப்பெண்களை பற்றி அவர் தேர்ச்சி பெற்றதற்காக இங்கே வேண்டிக் கொண்டு வராகி அம்மனுக்கு பிரசாதம் வழங்குகிறார்கள். அதனை நம்முடைய முருகன் ஐயா அவர் குடும்பம் இந்த பிரசாதத்தை எல்லோருக்கும் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இங்கே இருக்கக்கூடிய இந்த குழந்தைகள் மிகவும் அன்பு சார்ந்த அறிவு சார்ந்த குழந்தைகள். இந்த குழந்தைகள் ஒவ்வொருவருமே தன் குடும்பத்திற்கு வித்து விதையாக வராகி அம்மாவுடைய பிரசாதத்தை பெற்று உண்டு வருங்காலத்தில் அவர்கள் ஒரு பெரிய மாபெரும் வெற்றியாளராக, கல்வியாளராக குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் வாழ்ந்து வளம் பெற வேண்டும் என தவம் ஞான பீடத்தின் சார்பாக வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். பிரபஞ்ச ஐஸ்வர்ய வராகி அம்மையார் அவர்கள் இவர்களுக்கு மிகுந்த கல்வியை கொடுத்து ஞானத்தை கொடுத்து பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிதலான பிள்ளைகளாக வளர்த்து வளமாக நலமாக ஒரு IAS அதிகாரியாகவும், ஒரு மருத்துவராகவும், ஒரு என்ஜினியராகவும், இன்னும் எத்துணை வேலைகள் பணிகள் இங்கே உள்ளதோ அத்துணை பணிகளையும் அம்மையார் அவர்கள் இவர்களுக்கு கொடுத்து மிக சிறப்பாக வாழ வேண்டும் என வேண்டி இப்பொழுது இந்த பிரசாதத்தை பெற்று கொண்டு இருக்கின்றார்கள். இந்த பிரபஞ்ச ஐஸ்வர்ய வராகியின் சிறப்பானது யார் என்ன வேண்டிக் கொண்டு இதை மிதித்தாலும் அவர்கள் அதனை நிறைவாக பெற்று இங்கே வந்து காதுகளில் சொல்வது மிக சிறப்பான விஷயமாக உள்ளது. குழந்தைகள் அனைவருமே சிறந்த குழந்தைகளாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள், நன்றாக படிக்கின்றார்கள்.